வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சைராம் வணக்கம். நாம இன்றைய வீடியோ பதிவில் பட்டாபிராமில் நடந்த வேல்மாறல் பூஜை, 10வது முறையாக நடந்த வேல்மாறல் பூஜை எந்த அளவுக்கு சிறப்பாக நடந்தது அப்படின்றத பார்க்க போகிறாங்க. நம்ம வீட்டிலேருந்து பூஜைக்காக எப்போ கிளம்புனாலுமே கொண்டு போகிற ஒரு சில பொருட்களில் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விநாயக பெருமான், அந்த தலத்துக்குரிய ராஜாவாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான், அதுக்கப்புறம் இப்போ வந்து இருக்கக்கூடிய சூரசம்ஹார மூர்த்தி வேலை வரையும் 2 பக்கமும் வந்து படம் இருக்கிற மாதிரி பிரிண்ட் வந்து அடிச்சிட்டோம். இது எல்லாமே அடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சகோதரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வராகி அம்மாவும் இருக்காங்க. அதனால் வராகி அம்மாவுக்கு வச்சுட்டு எல்லாருக்கும் பக்தர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு விசேஷன்னு கேளுங்க, இவங்க அனுப்பிச்சு நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அன்று அக்ஷய திதி அப்படின்னு தோணுச்சு. அக்ஷய திதி அன்னைக்கு மஞ்சள் கொடுக்குற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிதுங்க. அப்புறம் 2 சகோதரிகள் ரம்யா பாரதி அப்படின்னு அவங்க 2 பேர் சார்பாக 2 மேளம் வாங்கி கொடுத்தாங்க. அதாவது முருகனுக்கு பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அப்போ பாடல் பாடும்போது நம்ம இதை நல்லா சூப்பராக தட்டி பாடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நாங்கள் முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பணும்னு நினைக்கிறேங்க. அப்போ ஒரு கொரியர் வந்துச்சு. அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு கொரியர் போட்டு சனிக்கிழமை வருமா, ரொம்ப ரேர் அப்படின்லாம். அந்த அம்மா வந்து நான் சாமிக்கு துணி எடுத்து கொடுக்குறேங்க அப்படின்னாங்க. சரிங்க தாராளமாக எடுத்து கொடுங்க அப்படின்னா அவங்க வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு எனக்கு கொரியர் போட்டு எனக்கு சொல்கிறாங்க, அம்மா இது கொஞ்சம் ரிஸ்க்குமா, என்னவோ தெரியல ஆண்டவன் செயல் அப்படின்னு. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சனிக்கிழமை அன்றைக்கி கொரியர் வருது. அப்போ தான் ஒரே மாதிரி கலரில் ட்ரெஸ் வந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சுது இது எல்லாமே ஐயனுடைய உத்தரவு அப்படின்னு. அணி ஆண்டவர் சிலை கேட்டிருந்தாங்களே அது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஏன்னா பூஜையில் வச்சு அவங்களுக்கு கொரியர் பண்ணணும்னு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. மறுநாள் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்பி போயாச்சுங்க கோவிலுக்கு. அதாவது ஒரு 8 மணிக்கெலாம் நம்ம கோவிலில் இருக்கும். கோவிலில் இருக்கிறவரை என்னம்மா நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வரீங்க, நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னாரு. ஐயா இது நம்ம பூஜை, நம்ம முன்னாலெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். தலவிருஷமாக இருக்கக்கூடிய அரச மரம் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்கள். எத்தனையோ வருடமான ஒரு அரச மரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே இந்த கோவிலுக்கு நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு வீடியோ பதிவாக கூட நான் கொடுத்துருக்கிறேன். இருந்தாலும் புதுசாக ஒரு சிலர் பார்க்குறீங்கன்றதுனால ஷார்ட்டாக நம்ம இந்த திருக்கோவிலில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்ன சுவாமிகள்லாம் இருக்கிறாங்கன்னு ஒரு பார்வை பார்த்துருவோம். ஏன்னா அவ்வளோ காலையில் போனப்போ கூட்டம் இல்லாமல் இருந்தது. எப்போ தான் ஒரு சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் அன்பு சொந்தங்கள் இவங்க எல்லாருமே அவ்வளோ காலையில் சீக்கிரமாக வந்துட்டாங்க. ஒரு சிலர்லாம் அப்போ தான் டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு மேலே பழமையாக இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தியை நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. நம்ம விநாயக பெருமானை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு நம்ம ஸ்ரீ கல்யாண ராமர் 76 வருடங்களாக தொடர்ந்து திருக்கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவருக்கு ரொம்ப சிறப்பான முறையில் இங்கே செய்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அவரையும் நீங்கள் நல்லா சேவிச்சுக்கோங்க. அடுத்தபடியாக முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய செல்வ விநாயக எம்பெருமான் எவ்வளோ அம்சமாக அழகாக காத்திருக்காரு பாருங்க. நம்ம கொடுக்கக்கூடிய புது வஸ்திரம் மாலைகளுக்காக அவர் தயாரான நிலையில் இருக்கிறாரு. பக்கத்திலே காளி அம்மா இருக்காங்க. குருவோடு நம்ம வந்து பார்க்குற ஒரு பாக்கியமும் இருக்கும். அதோட நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா இங்கே சமயபுரத்து அம்மன் வந்து 11 அடியில் ரொம்ப கம்பீரமாக அம்மாள் வந்து இருப்பாங்க. வரக்கூடிய எல்லா ஸ்ரீகளுமே அவங்க கைகளால் அர்ச்சனைகள் பூ எல்லாமே பண்ணலாம். எல்லாமே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு கோவில்னு சொல்லலாம். சிவகுரு தவமுனி முனீஸ்வரரும் வந்து இங்கே இருக்கிறாரு. இந்த பனைமரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது வெட்ட தடைச்சிது அப்படின்னா இந்த பனைமரம்னு சொல்லலாம். சண்டிகேஸ்வரர் இருக்காரு. சிவனாலயத்துக்கு இந்த பக்கமாகவே சண்டிகேஸ்வரர் இருக்கிறாரு. இதுதாங்க நம்ம சூரசம்ஹார வேல் ஐயன் வந்து குடிக்கொண்டு இருக்கிற கோவில். திரை வந்து மூடப்பட்டிருக்கு. இது இவ்வளோ சீக்கிரத்தை திறந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய ட்விஸ்ட்டுகள் இருக்குது பாருங்க ஒன்றொன்னா. இவர் தான் கோவில் நிர்வாகி மகேந்திரன் அண்ணா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, முதல்ல வரக்கூடிய ஒரு 100 பேருக்கு ஒரு சிறப்பான பரிசுகள் இருக்குது. முருகப்பெருமானோட டாலர் அடங்கிய ஒரு பரிசு இருக்குது அப்படின்னு. அதனால் வந்தவங்க எல்லாரும் பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போகும்போது ஒரு 18 பேர்கிட்ட வந்துட்டு இருந்தாங்க. இது ருத்ராட்ச மரம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது. அதுக்கப்புறம் இந்த கோவிலோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா, எல்லா தெய்வங்களுமே தம்பதியராக இருப்பாங்க. அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நிச்சயமாக உருவாகும். ஏன்னா இங்கே கூட நவகிரகங்கள் கூட அவங்களுடைய மனைவியோட அழகாக ஸ்தம்பதியராக நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதாங்க ருத்ராட்ச மரம். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்லே, அந்த மரம் தான். தொட்டு வணங்கியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம சிவபெருமானை பார்க்கவே இல்லையே, அவர் பார்க்கலாம். அதற்கு முன்பு லக்ஷ்மி நரசிம்மரை வந்து நம்ம சேவிச்சிடலாம். இங்கே நம்ம ஷோரிங்கர் போனால் 1350 படிக்கட்டில் ஏறி போய் நம்ம சுவாதி நட்சத்திரத்திலிருந்து நெற்றிக்கண் சேவை பார்ப்போம்ல. ஆனால் இங்கே ஒவ்வொரு மாதமுமே வந்து பார்த்திங்கன்னா நெற்றிக்கண் சேவையானது நரசிம்மருக்கு நடந்துட்டு இருக்கு. ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். அவருக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கம்பீரமாக இருப்பார் பாருங்க. இங்குமே கூட நீங்கள் ஒரு வேண்டுதலோடு வரீங்க அப்படின்னா
செந்தூரம் நம் கைகளாலேயே ஆஞ்சநேயருக்கு வந்து பூசி விடலாம். ரொம்ப கம்பீரமாக பக்த ஆஞ்சநேயராக வந்து இங்கே காட்சி கொடுக்குறார். சரி, சிவபெருமானை பார்ப்போமா? ஏன்னா ராமேஸ்வரம் சென்ற பலன், காசி சென்ற பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம கைகளாலேயே சிவனுக்கு வந்து இங்கே அபிஷேகமும் செய்யலாம். இங்கே சிலாரூபமாக வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. ரொம்ப விசேஷம், ரொம்ப அற்புதமாக இருந்தது ஐயனை பார்த்துட்டு. அதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம வந்து பூஜை செய்யக்கூடிய இடத்துக்கே நம்ம போகிறோம். பாருங்கள், இவ்வளோ பெரிய லிங்கம். அந்த லிங்கத்துக்கு உள்ளே நம்ம வாராகி தாயார் குடிக்கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்பு தான் நம்ம வந்து உற்சவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வள்ளி தேவியானோட அழகான அலங்காரத்தோட ரெடியாக இருக்காங்க. இங்கே நம்ம அமர்ந்து நம்ம பூஜை செய்யறதுக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இது வந்து யாக குண்டம்ங்க. பெரிய பெரிய விசேஷ நாட்களில் பஞ்சமி தோறுமே இங்கே யாகம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. வேலவர் வந்து அபிஷேகத்துக்காக ரெடியாக காத்திருக்கிறாரு. என் மக்கள் எல்லாரும் வரணும். ஏன்னா இன்னைக்கு என்ன நாள்? கிருத்திகை அன்று, அதுவும் இந்த நம்ம சூரசம்ஹார மூர்த்தி வைத்து முதல் கிருத்திகை அன்று நமக்கு இந்த பூஜை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது ஐயா ரொம்ப வியப்பாக சொன்னார். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியமா உங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சி. அம்பாலை நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது அஷ்டபுஜ ஐஸ்வர்ய வாராகி. பார்த்தீங்களா, மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு உற்சாகத்தோட நம்ம வேல்மாறல் பூஜைக்கு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆர்வம். ஏன்னா ரொம்ப சிறப்பான ஒரு நாள். எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம பூஜை வைப்போம். அன்று கிருத்திகை என்று வைத்தது இல்லைல்ல. அது வந்து ஐயன் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். நாம ஐயனை வந்து வலம் வந்தோம் அப்படின்னா 6 படைக்கும் சென்று வந்த பலன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஐயனை சுற்றிலுமே வந்து பாத்தீங்கன்னா 6 படை தலத்துக்குரிய தெய்வங்களை வந்து வச்சிருப்பாங்க. அது பெரிய விஷயம். அதை விட இன்னொரு விஷயம் கேளுங்க. 6 படை தலத்திலிருந்தும் கொண்டு வரப்பட்ட மண்ணானது மேல உச்சியில வந்து கோபுரத்துல வந்து வச்சிருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நம்ம ஒரே நேரத்துல ஐயனை வந்து பார்க்க போறோம். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே உங்களுக்கு காத்து இருக்கிறது. ஆனா என்னன்னு விஷயம் தெரியுமா? எப்பங்க நட திறப்பீங்க, எப்பங்க சாமியை பார்ப்போன்ற மாதிரியே வச்சிருந்தாருங்க ஐயரு. ஏன்னு கேட்கும் போதே நீங்க எங்கேயுமே அவ்வளவு சீக்கிரத்துல இப்படி ஒரு ஐயனை நீங்க வந்து பாத்திர முடியாதுல்ல, அதற்காக கொஞ்ச நேரம் காத்திருங்கம்மா அப்படின்னாரு. கண்டிப்பா ஐயனை வந்து காத்திருந்து பார்க்கறதுல அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி தான் அப்படின்னு 6 படை வீட்டுக்கும் போய் சென்று வந்த ஒரு பலனோட அழகா கோவில் சுற்றி வந்தாச்சு. வந்த உடனே தினேஷ் ஐயர் ஓடி வந்தாரு. வணக்கம் வணக்கம்மா, இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கலாமா அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, பரவாயில்ல, நம்ம கோவில் நம்ம பூஜை, நம்ம சீக்கிரம் வந்தாகணும் அப்படின்னு. நிச்சயமா அப்படின்னாரு. அப்புறம் நம்ம எப்படி பூஜை செய்ய போகிறோம் என்னன்றதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதாவது வரக்கூடிய எத்தனை மக்களாக இருந்தாலும் அவ்வளோ பேர் கையாலையுமே வந்து வேலுக்கு பன்னீரால் அபிஷேகம் வந்து நீங்கள் நம்ம செய்யலாமா? ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கிருத்திகை. அதனால வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணுமானாரு. ரொம்ப தாராளமாக பண்ணிடலாங்க ஐயா அப்படின்னு நாங்களும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்த பழங்கள் பூக்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தது எல்லாமே நாங்கள் வருஷ தட்டு போல் அழகாக வந்து எடுத்து வச்சுருந்தோம். நம்ம பழனி ஆண்டவர் வந்து பாருங்கள், போன முறை 6 பேர் வந்திருந்தாங்க, இந்த முறை 18 பேர் வந்திருந்தாங்க பூஜைக்காகவே. 3 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே அழகாக எடுத்து வச்சுக்கிட்டு மேலே தாளத்தோடு நம்ம வருஷ தட்டை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து பூஜை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு போக போகிறோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு, எப்படி வரணுன்றதை நம்ம ஷார்ட் வீடியோவில் எல்லாமே சொன்னது கேட்ட மாதிரி நிறைய பேர் வந்து அந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. கொஞ்சமாக எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட 200-300 பேருக்கு மேலே வந்து மக்கள் வந்து வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ முதல்ல நம்ம போய் பிள்ளையார வழிபாடு செய்துட்டு வந்துடுவோம். சங்கல்பம் செய்யணுமே அப்படின்றதுனால இங்கே வந்துட்டாச்சு. अद्य पूर्वोक्ते वंगण सकल विशेषणवतिष्ठायाम् अस्यां शुभतिथौ अस्याः यजमानस्य गोत्रोद्भवस्य सर्वेषाणां शगकुटुम्बानां எல்லாம் சாய் சேனல் பக்தர்கள் சர்வேஷானாம் சககுடும்பானாம் க்ஷேமோஸ்துனாஹ ஸ்ரீ செல்வ விநாயக சுவாமினே நமக. அப்படியே கையை கூப்பிட்டு பிள்ளையார் கிட்ட வேண்டிக்கோங்கம்மா. नमः कपिलाय नमः गजकर्णकाय नमः लंबोदराय नमः विकटाय नमः विघ्नराजाय नमः विनायकाय नमः धूमकेतवे नमः नमस्ते अस्तलंबोदराय एकदंताय विघ्नविनाशिने
பிள்ளையார் பாருங்க, நம்ம கொடுத்த வஸ்திரம் மாலை ரொம்ப அம்சமா அவருக்கு அமைஞ்சு போச்சு. ரொம்ப அழகா வந்து இருந்தாரு. அவர் மனசார வேண்டிக்கிட்டு வந்து இங்க நம்ம விளக்கேத்தி பூஜை ஆரம்பிச்சிட்டோம். விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது. இங்க நம்ம வந்து பணியாண்டவர் கொண்டு வந்திருந்தோம் இல்லையா, கண்டிப்பா ஒவ்வொரு பூஜையிலும் வச்சு கொடுக்கணுன்றது அதுக்கேற்ற மாதிரி அது அமையுது அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, அழகா வந்து எந்த விதமான இதுவும் நடக்காத அளவுக்கு கீழே விழுந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரண் மாதிரி அதுவும் அப்படியே அங்கேயே அமைஞ்சிருந்ததுங்க. இங்க ஒரு விஷயம் யோசிச்சிங்களா, எப்பவுமே நம்ம முருகப்பெருமான ஆர்டர் போட்டு தாங்க வாங்குவேன். ஆனா அவர் என்னன்னு தெரியல, எதிர்ச்சியா ஒரு பிள்ளையார் இருக்காருமா அவரா கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அது ஏன் என்னன்னு அப்புறமா தான் புரிஞ்சுது. நம்ம செய்யறதே விநாயக பெருமான் கோவில், அவர் இல்லைன்னா எப்படின்ற மாதிரி முழு முதற் கடவுளா முன்ன வந்து நிக்கிற மாதிரி வந்துட்டாருங்க. ஆச்சரியமா இருந்தது. அதான் அவரையும் முருகப்பெருமானையும் முன்பு வச்சுட்டு மீதி எல்லாரையும் உள்ள அழகா வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. பூஜைக்காக மக்கள் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜைக்காக வந்து நம்ம விநாயக பெருமான மனசார வேண்டிக்கிட்டு பூஜை ஆரம்பிச்சிட்டோம். शुक्लां भरधरं विष्णुं दधिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ஒவ்வொரு பூஜையிலுமே நம்ம வந்து பழங்கள் எலுமிச்சம்பழம் வச்சு கனி வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அது ஏற்பாடு பண்ணியிருந்தோம். வேல்மாறல் மகா மந்திர எந்திரமும் வந்து அழகா அங்க அலங்காரம் பண்ணி சரியா வச்சாச்சு. எல்லாமே அதற்காக ஒரு இடம் அமைஞ்ச மாதிரி இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன, கலசம் வைப்போம் இல்லையா, நம்ம போன முறை கலசம் வைத்து ஒருத்தர் கொடுத்துருந்தோம். அதே போல் இந்த முறை இந்த கலசம்னு சொல்லும் போது உடம்புலாம் சிலிருக்குது. அது நிகழ்த்திய அற்புதம் வந்து உங்களுக்காக காத்திருக்குது. எல்லாருமே சங்கல்பம் செய்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க பேரு நட்சத்திரம் இதெல்லாமே சொல்லி சங்கல்பம் செய்துக்கிட்டு கலச அர்ச்சனை நடந்தது. கலசத்துக்காக வேண்டி பிரத்யேகமாக மந்திரங்கள் சொல்லி கலச அர்ச்சனையானது சிறப்பாக வந்து நடந்தது. கலச அர்ச்சனையும் சிறப்பாக முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வேலவரை பார்க்க போகிறோங்க. அதாவது இவ்வளோ நேரம் திரை போட்டு வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 மணிலேருந்து 12 மணி வரைக்குமே திரை ஓப்பனே பண்ணலை. இங்கே இந்த பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் வந்து திரை திறந்து ஐயனை வந்து நம்ம சேவிச்சுட்டு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே பாராயணமாக ஆரம்பிக்க போகிறோம். அந்த வேலவருடைய சிறப்பு தான் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதாவது எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னா வில்லேந்திய முருகப்பெருமானை நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன காரணம், வில்லேந்திய முருகப்பெருமான் வந்து சூரசம்ஹார மூர்த்தி. நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் துவம்சம் செய்யும் வகையில் சூரசம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளியிருக்காரு. அவர் ஒரு கூடுதல் விசேஷம் என்னென்னா, வள்ளி தெய்வானி அம்மாவை அவங்க எப்படி ஒரு தேவயானி அப்படின்னா வந்து இந்திரனுடைய மகள், அவள் எப்படி இருப்பாங்களோ அப்படி பார்க்க போகிறீங்க. குரத்தியா எப்படி இருப்பாங்களோ வள்ளியம்மாவை அப்படி பார்க்க போகிறீங்க. அவ்வளோ சிறப்பாக வந்து இங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னதும் பார்க்க அது கேட்க எங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து இன்னும் கூடிருச்சு. எப்படா பார்க்க போகிறோம் அப்படின்னு. சரி, நான் இப்போ முதல்ல வந்து ஐயனை சேவிச்சுட்டு வந்துடுவோம் வாமா அப்படின்னு சொல்லிட்டார். இதில் என்ன விஷயம்னு கேளுங்க, தினமுமே அந்த கோவிலுக்கு போனால் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாதுங்க. அதாவது மாதத்தில் ஒரு கிருத்திகை 4 செவ்வாய்க்கிழமை போனால் மட்டும்தான் நமக்கு பார்க்குற பாக்கியமா. ஆனால் என்ன ஒரு விசேஷம் பாருங்கள், நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் பூஜை வைப்போம். அன்றைக்கி கிருத்திகை அமைஞ்சதுனால தான் நமக்கும் இந்த பாக்கியம் இப்போ கிடைக்க போகுது. அப்போ ஐயன் எப்பேற்பட்ட ஒரு கருணை நமக்கு பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. எல்லாரும் ஐயனை கண்குளிர பார்த்து வேண்டிக்கோங்க. கீழே பால தண்டாயுத பாணி, அவர் ஏற்கனவே இந்த கோவில் இருந்தவர் அப்படியே கீழே வச்சிருக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. ஏன்னா யாருமே இன்னும் ஐயனும் பார்க்கல. இது ஐயனுக்காகவே ஒரு சகோதரி வந்து கட்டி கொண்டு வர சொல்லியிருந்தேன். மாலை, மல்லிப்பூ மாலை பாருங்க, எவ்வளோ செண்டு மாலை அருமையாக இருக்குது. இந்த மாலைக்கு பின்னாடியும் ஒரு அற்புதம் இருக்குது. நான் நேரில் வந்து அப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோ சிறப்பான மாலையெல்லாம் கொடுத்து ஐயனுக்கு அலங்காரம் முடிஞ்சிருச்சு. இப்போ கண்குளிர பார்த்து ஐயனை மனசார வேண்டிக்கோங்க. மூலவரே வேலவரே இங்கே காட்சி கொடுக்குறாரு. அந்த வேலுக்குள்ள சேவலும் மயிலும் வந்து பார்க்கும்போது அப்படியே தத்ரூபமாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வடிவமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பால தண்டாயுத பாணி பாருங்களேன், எவ்வளோ அம்சமாக அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அவருடைய பக்தர்களை. சரி, இப்போ நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க, எங்கம்மா வில்லேந்திய முருகப்பெருமானை காணோம் அப்படின்னு. இருங்க நாங்களே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் தெரியுமா. அவ்வளோ சீக்கிரத்தை எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா டோக்கன் கொடுத்தாங்கல்ல, முதல்ல 100 பேருக்கு தான் அந்த
அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிற எல்லாருக்கும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்தபடியா வேலுக்கு அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல கொஞ்சம் பால் விட்டு அபிஷேகம் முடிஞ்ச பிறகு அது அடுத்தடுத்து மக்கள் எல்லாரும் பன்னீர் விட்டு அபிஷேகம் செய்தாங்க. ஒரு பக்கம் வேல் போற்றி இதெல்லாம் பாராயணம் நம்ம செய்ய செய்ய இந்த பக்கம் அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. சஷ்டி கவசம் பாராயணம் ஒரு பக்கம் நடக்க நடக்க பக்தர்கள் எல்லாரும் அவங்க கைகளால் வேலுக்கு அபிஷேகம் வந்து செய்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போதான் ஒரு அற்புதம் நடந்தது. அதாவது உங்களுக்கு நான் ஏற்கனவே பதிவில் வந்து சொல்லியிருப்பேன், இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு அன்னைக்கு பூஜை அன்னைக்கு ஒரு குரு ஒருத்தர் வரப்போகிறாரு, வந்து நமக்கு எல்லாருக்கும் ஆசி கொடுக்க போகிறாரு, அதனால் நிச்சயமாக கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, அந்த குரு யார் தெரியுமா உங்களுக்கு? வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளுடைய வம்சாவழியில் வந்த பேரனுங்க. அவர் பேர் வெங்கடராமன். அவர் தான் நம்ம வள்ளிமலையில் பூஜை செய்தோம் இல்லையா, அதை பார்த்துட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஐயா இங்கே பூஜை வச்சுருக்கோம் வாங்கன்னு கூப்பிட்டு நிச்சயமாக வரேன்னாரு. ஆனால் ஒரு சில காரணங்களால் வர முடியாமல் போயிருச்சாங்க. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சஷ்டி கவசம் முடிகிற நேரத்துக்கு என்னுடைய நம்பருக்கு அவர் கால் பண்ணியிருக்காரு. என்னுடைய நம்பர் வந்து ஃபோன் சத்தம் கேட்கவே கேட்காது. அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் என் கணவர் அதை எடுத்து பார்த்தா வீடியோ காலில் வந்திருக்காரு. வீடியோ கால் வந்து இந்த பூஜை எல்லாத்தையும் பார்த்தாரு. மக்கள் எல்லாருக்கும் வீடியோ காலில் இருந்தே ஆசீர்வாதம் பண்ணார். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நமக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் அந்த சஷ்டி கவசம் முடிகிற நேரத்தில் குருவாக இருந்து நமக்கு ஆசி கொடுத்தாருங்க. ரொம்ப ஒரு மன நிறைவை வந்து அப்போவே முருகன் கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஐயா ஒரு வீடியோ கால்ல வந்திருக்காரு. ஆக்சுவலா அவர் இங்க வர வேண்டியது வர முடியாம போயிடுச்சு. இதுதாங்க குருவுடைய ஆசீர்வாதம்ன்றது. ஒரு நிமிஷம் மனசார நினைக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நேரத்தில் நிச்சயமாக அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு உண்டுன்றது மாதிரி குருவோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக நினைஞ்சிருந்தது அந்த சஷ்டி கவசம் முடிகிற நேரத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய பணியாளர்கள்னு சொல்கிறத விட மகளிர் குழு அவங்க எல்லாருமே வந்து எனக்காக ஒரு பரிசு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பரிசை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேல்மாறல் வந்து பாராயணம் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னாரு. என்ன பரிசு அப்படின்னு தெரியல, ரொம்ப சஸ்பென்ஸாக தான் இருந்தது. எனக்கும் என் கணவருக்கும் வந்து மரியாதைகள் செய்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்த முதல் கோவில் அப்படின்னா நம்ம பிள்ளையார் கோவிலில் தான். அங்கேயே எனக்கு திரும்பவும் வந்து மாலைகள் 2 பேருக்கும் போட்டிருந்தாங்க. இந்த பரிசான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கொடுத்தாங்க. அது எனக்குன்னு சொல்கிறத விட நம்ம எல்லாருக்கும் திரும்பவும் வேலவர் வந்து நம்ம கைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.
மீண்டும் வேலவர் போல மனசுல என்னைக்கும் நீங்கா இடம் பிடிச்ச வேலவர் வந்து படமாவே வந்துட்டாரு. அடுத்தடுத்த வேல்மாறல் பூஜைக்கு கண்டிப்பா நீங்க கொண்டு போகணுமா நம்ம கோவிலுடைய ஞாபகம் வர்த்தமா அப்படின்னாரு. சந்தோஷம் ஐயான்னு. அடுத்த பதிவுல வேல்மாறல் பாராயணம், வில்லேந்தி அசுர சம்ஹார வேல் மூர்த்தி, கலசம் நிகழ்த்திய அற்புதம், இது எல்லாமே வந்து உங்களுக்காக காத்திருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.